ஃப்ரெண்ட்ஸ், மைக்ரோசாஃப்ட் எக்ஸல்ல நிறைய வீடியோ போட்டுட்டு இருக்கிறேன். நான் உங்க பிரபாகர் பேசுறேன். அந்த வீடியோலாம் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டீங்க, ரொம்ப நன்றி. இப்போ வந்து பிபிடி ப்ரெசன்டேஷன் இருக்கு இல்லையா, பவர் பாயிண்ட், அதுல வந்து சில ஆட்டோமேஷன்லாம் வந்து போடலான்னு இருக்கிறேன். அது வந்து கோபைலட்ல வந்து நம்ம என்ன கொடுத்தாலும் அது நம்ம ஆக்டிவிட்டி என்னென்ன பண்ணணும், என்னோட ஆட்டோமேஷன் ஆக்டிவிட்டி என்னென்ன பண்ணணுன்ற ஒரு சின்ன சிம்பிள் எக்ஸாம்பிள் மாதிரி கொடுத்துருக்கேன். ஓகே, ஒரு பிபிடியில் போயிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி காமிக்கிற பாருங்க. பிபிடி அப்படின்றத கிளிக் பண்றேன். ஸோ பிபிடி ஓப்பன் ஆகுது. இப்போ ஒரு blank ப்ரெசன்டேஷன் ஓப்பன் ஆகுது இல்லையா, இந்த மாதிரி blank ப்ரெசன்டேஷன் ஓப்பன் பண்ணிடுறேன். எனக்கு என்ன வேணும்னா ஜஸ்ட் ஒரு புதுசா ஒரு ஸ்லைடு இந்த மாதிரி கிரியேட் பண்ணோம். கிரியேட் பண்ணிட்டு அதில் உண்டா இந்த மாதிரி டெக்ஸ்ட் எல்லாம் டெலீட் பண்ணிடணும். டெக்ஸ்ட் பாக்ஸ் தேவையில்லாத டெக்ஸ்ட் பாக்ஸ் டெலீட் பண்ணிட்டு புதுசா வந்து ஒரு ஷேப் இந்த மாதிரி வந்து இன்சர்ட் பண்ணணும். இந்த ஷேப் என்னது, ரெக்டாங்கிள் ரவுண்ட் அவுட் கார்னர்ஸ் அப்படின்ட்டு. ஸோ இது போயிட்டு இந்த மாதிரி இடத்துல ஒரு ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு அதில் போய் ஒரு டெக்ஸ்ட் என்ட்ரி பண்ணணும். என்ன டெக்ஸ்ட் என்ட்ரி பண்ணணும், லேர்ன் ஆட்டோமேஷன் இன் பிபிடி அப்படின்னு சொல்லி என்ட்ரி பண்ணோம். ஸோ டெக்ஸ்டோட சைஸ் வந்து நமக்கு தேவையான சைஸ் இந்த மாதிரி கிரியேட் பண்ணிக்கலாம். ஒரு 36 வச்சுக்கோங்க, இந்த மாதிரி பண்ணலாம். பண்ணிட்டு டெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி சென்டர் அலைன் ஆகணும். இந்த லெஃப்ட் சைட்ல வந்து இருக்கு இல்லையா, இந்த மாதிரி வந்து டிஸ்டன்ஸ், இந்த லெஃப்ட் எண்ட்ல இருந்து இது வரைக்கும் வந்து எவ்வளவு பாயிண்ட் இருக்குன்னா ஒரு 100 பாயிண்ட்ஸ் இருக்கு. ஓகே, அது மாதிரி வந்து இன்சர்ட்ல போயிட்டு அந்த ஷேப் இருக்கு இல்லையா, அதை எடுத்துட்டு இங்க காமிக்க முடியும். மேல டாப் எண்ட்ல இருந்து இந்த இடத்துல வந்து இந்த ரெக்டாங்கிள் வந்து இதுல ஒரு 100 இருக்கும். ஸோ 100 வந்து லெஃப்ட் சைட்ல இருந்து இந்த ரெக்டாங்கிள் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய இடம். அது மாதிரி டாப்ல இருந்து இந்த ரெக்டாங்கிள் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய இடம் வந்து அதுவும் ஒரு 100 பாயிண்ட்ஸ். இந்த ரெக்டாங்கிளோட விட்த் இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு 400 பாயிண்ட்ஸ். ஹைட் வந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்றேன். இது மாதிரி கிரியேட் பண்ணிட்டு என்ன பண்ணோம், எனக்கு இந்த ஃபைலை வந்து ப்ரெசன்டேஷன் ஒன்னும் டிஃபால்ட்டா இருக்கிறத வந்து ஒரு பர்டிகுலர் ஃபைல் நேமா ஒரு பர்டிகுலர் ஃபோல்டர்ல சேவ் பண்ணணும். ஓகே, இதோட வீடியோ வந்து டீடைல் வீடியோ பார்க்கணும்னா இதுல வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து லிங்க் கொடுக்குறேன். அந்த டீடைல் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இது மாதிரி வந்து பிபிடில நிறைய நீங்க உங்க டாஸ்க் வந்து ஒரு 100 ஆக்டிவிட்டிஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஒரு பெரிய டாஸ்க்னா ப்ராஜெக்ட்னு சொல்லுவோம். அதில் சின்ன சின்ன ஆக்டிவிட்டிஸா இதை பண்ணு, அதை பண்ணு, இதை பண்ணு, அதை பண்ணு, ஃபர்ஸ்ட் ஃபைல் ஓப்பன் பண்ணு, அப்புறம் ஒரு ஷேப் இன்சர்ட் பண்ணு, அப்புறம் வந்து டெக்ஸ்ட்டை போடு, அப்புறம் வந்து எக்ஸலுக்கு போ. எக்ஸல்ல போயிட்டு அங்கே வந்து ஒரு டேட்டா வந்து சார்ட் ப்ரிப்பேர் பண்ணிக்கு, அந்த சார்ட்டை வந்து அப்டேட் பண்ணு. சார்ட்டை வந்து டேட்டா வந்து டெய்லி ஆட் ஆகிட்டே இருக்குது. ஜனவரி சேல்ஸ் இருக்கு, இப்போ அதுக்கு வந்து சார்ட் கிரியேட் பண்ணியாச்சு, ஜனவரி சார்ட்னு சொல்லி போட்டிருக்கு. அடுத்தது பிப்ரவரி டீட்டெயில் வந்து எக்ஸல்ல இருக்கு. அப்புறம் பிப்ரவரி டீட்டெயில் போயிட்டு அந்த சார்ட்ல போய் அப்டேட் பண்ணு. ஸோ எக்ஸல்ல இந்த அப்டேட் பண்ணதுக்கப்புறம் ஒரு சார்ட் கிரியேட் பண்ணிருக்கு. அந்த சார்ட்டை காப்பி பண்ணி கொண்டு வந்தது இந்த பிபிடியில் போடு. இப்படின்றது ஒரு பெரிய டாஸ்க் இல்லையா. இந்த டாஸ்க்ல நான் சொன்ன மாதிரி நிறைய ஆக்டிவிட்டிஸ்லாம் சொன்னோம், ஒரு 10-15 ஆக்டிவிட்டிஸ் சொன்னோம். இந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்க டெய்லி திரும்ப திரும்ப பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஆட்டோமேஷன் பண்ணலாம். இல்லை ஒன் டைம் தான் பண்ணீங்கன்னா அதுக்கு ஆட்டோமேஷன் தேவையில்லை. டெய்லி திரும்ப திரும்ப ஒரே ஆக்டிவிட்டி பண்ணீங்கன்னா அது எல்லாத்தையும் வந்து நீங்க ஒரு 15 நிமிஷத்துல இருந்து 20 நிமிஷம் வரைக்கும் டெய்லி ஸ்பெண்ட் பண்றீங்கன்னு வச்சுப்போம். அதை வந்து எப்படி ஜஸ்ட் ஒரு 10 செகண்ட்லேயே முடிச்சிடலாம். 15 நிமிஷம்ன்றது 15 இன்ட்டு 60 இல்லையா, 60 மினிட்ஸ். ஸோ 15 இன்ட்டு 15 நிமிஷம் 15 இன்ட்டு 60 செகண்ட்ஸ். இதில் ஒரு 10 நிமிஷம் சொல்லி வச்சாலே வந்து 60 செகண்ட்ஸ் இன்ட்டு 10 அப்படின்னு போட்டாச்சுன்னா 600 செகண்ட்ஸ் சொல்லி வந்து. ஆனால் இதை வந்து ஜஸ்ட் ஆட்டோமேஷன் பண்ணினா ஒரு 10 செகண்ட்ல முடிச்சிடலாம். 600 செகண்ட்ல இருந்து 10 செகண்ட்ஸ்னா நீங்க 590 செகண்ட் சேவ் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். அதுதான் வந்து ஆட்டோமேஷன் ஒன்று பார்க்கணும். ஆனால் ஆட்டோமேஷன் தேவையில்லாத இடத்துல நீங்க போய் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு டைம் நிறைய வேஸ்ட் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ இதுக்கு வந்து எப்படி பண்ணணும்னா கோபைலட்ல போயிட்டு நீங்க உங்க வேர்டு ஃபைல்ல என்னென்ன டைப் பண்ணி வச்சிருக்கீங்களோ ஆக்டிவிட்டி எல்லாத்தையும் மைக்ரோசாஃப்ட் வேர்டில் தான் எப்பவுமே ப்ராம்ப்ட் வந்து டைப் பண்ணும். அதை காப்பி பண்ணி அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி கோடு தரும். இது வந்து இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணி காப்பி பண்ணிக்கங்க. காப்பி பண்ணிட்டு இந்த பிபிடி ஸ்லைட் இருக்கு இல்லையா, இங்க போயிட்டு ஆல்ட் F11 ALT F11. ஓகே, இது ப்ரெஸ் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி விண்டோ ஓப்பன் ஆகும். விண்டோ ஓப்பன் ஆனோடனே இன்சர்ட் கொடுத்துட்டு மாடியூல் அப்படின்னு கிளிக் பண்ணீங்கன்னா இந்த கோட் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணணும். காப்பி பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இது லெஃப்ட் சைடில் வந்து பிபிடி தெரியுற மாதிரி இருக்கணும். அதோட ஆக்டிவ் ப்ரெசன்டேஷன் 1 இருக்கு. ரைட் சைடில் போய் பார்த்தீங்கன்னா அதோட விண்டோ இந்த எடிட்டர் விசுவல் பேசிக் எடிட்டர் இருக்கு. அதில் வந்து நமக்கு என்ன பண்ணியிருக்கோம், அந்த தேவையான கோடு கொடுத்துருக்கோம். இப்போ இதை ஜஸ்ட் எக்ஸிக்யூட் பண்ணணும்னு வச்சுங்க, ரன் பண்ணோம்னா இது மாதிரி புதுசாக ஒன்று கிரியேட் பண்ணணும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஜஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணிருக்கு. இப்போ வந்து ஃபைல் நேம் வந்து ஆட்டோமேஷன் பிபிடின்னு சொல்லி சேவ் இருக்கு இல்லையா. ஸோ என்ன பண்ணுறேன், இதை க்ளோஸ் பண்ணிடுறேன்.
மறுபடியும் பாருங்க. இப்போ இந்த ரெக்டாங்கிள் இங்க இருக்கிறத டெலீட் பண்ணிடுறேன். புதுசா ஒரு ஃபைல் இருக்கு இல்லையா, இந்த இது ஸ்லைடை டெலீட் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ ப்ரெசன்டேஷன் சொல்லி ஒரு ஃபைல் இருக்கு. இதுல போயிட்டு இந்த நம்ம ஃபைல் நேம் ஆட்டோமேஷன் அப்படின்னு சொல்லி சேவ் ஆகணும் இல்லையா, அதுக்கு ப்ரெஸ் பண்றேன். ப்ரெஸ் பண்ண உடனே நடக்குது பார்த்தீங்களா இந்த வேலை. அதுல இருக்கிற டீட்டெயில் எல்லாத்தையும் என்ன பண்ணிருக்கு, ஒரு ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணிட்டு ஒரு ஸ்லைடு ஒன்று கிரியேட் பண்ணிருக்கு. ஸ்லைட்ல ஒரு ஷேப் ஒன்று கிரியேட் பண்ணிருக்கு. அந்த ஷேப்ல டெக்ஸ்ட் என்டர் பண்ணிருக்கு. அந்த டெக்ஸ்ட் என்டர் பண்ணதுக்கு அந்த ஃபைல ஃபைல் நேம் இஸ் ஆட்டோமேஷன் இன் பிபிடி அப்படின்னு சொல்லி சேவ் ஆயிடுச்சு. சேவ் ஆகி அதுக்கப்புறம் என்னென்ன வேணுமோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஆக்டிவிட்டியா நீங்க ஆட்டோமேஷன் கொடுக்கணும்னா உங்களுக்கு அந்த ஒரு டாஸ்க்ல ஒரு 100 ஆக்டிவிட்டி வருதுன்னா ஆக்டிவிட்டி 1, ஆக்டிவிட்டி 2, ஆக்டிவிட்டி 3 சொல்லி எழுதிட்டு ப்ராம்ப்ட் இந்த மாதிரி கொடுங்க. கொடுத்த உடனே என்ன ரிப்ளை வருது கோடு பார்த்துட்டு ஜஸ்ட் இந்த கோடெல்லாம் விசுவல் பேசிக் உங்களுக்கு தெரியும். விசுவல் பேசிக்கோட பேசிக் ஓகே தெரிஞ்சுக்கிறாங்க. இதெல்லாம் கோடு என்னென்ன கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி ஏதாவது எரர் வந்துச்சுன்னா அந்த எரர் மறுபடியும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு நீட்டா உங்களோட வேலையெல்லாம் அந்த 600 செகண்ட்ஸ்ல பண்ணக்கூடிய வேலையை 10 செகண்ட்ல பண்ணணும். ஸோ இப்போ நீங்க 600 செகண்ட்ஸ்ல பண்றது ரொம்ப ஈஸி, டெய்லி நான் 600 செகண்ட் பண்ணிட்டு போறேன், புதுசு புதுசா எனக்கு வருது அப்படின்னா அது வேற விஷயம். 600 செகண்ட்ஸ் டெய்லி ஒரே மாதிரி அந்த 15 ஆக்டிவிட்டி இல்ல 60 ஆக்டிவிட்டி திரும்ப திரும்ப இதே தான் பண்றேன் அப்படின்னு நீங்க ஆட்டோமேஷன் போங்க. இல்ல 600 செகண்ட்ஸும் நான் டெய்லி புதுசு புதுசா ஆக்டிவிட்டி எல்லாம் மாறுது அப்படின்னு அதுல ஆட்டோமேஷன் தேவையில்லை. நீங்க அந்த 600 செகண்ட்ஸ் கண்டிப்பா ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். ஓகே, ஸோ இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக 600 செகண்ட்ஸ் சொல்லி சொன்னா 600 செகண்ட்ஸ்ல 10 மினிட்ஸ் ஜாப். ஓகே, இது மாதிரி ஒரு மணி நேரம் வேலை பண்றீங்கன்னு வச்சுங்க. ஒரு மணி நேரம் 3600 செகண்ட்ஸ் இல்லையா, அந்த ஒரு மணி நேரம் வேலை உங்களுக்கு ஒரு 120 செகண்ட்ஸ்ல முடிச்சுன்னு இருப்போம். 120 செகண்ட்ஸ்னா நீங்க கிட்டத்தட்ட 3400 செகண்ட்ஸ் நீங்க 480 செகண்ட்ஸ் நீங்க சேவ் பண்றீங்க. அந்த சமயத்துல உங்களுக்கு ஆட்டோமேஷன் தேவையான்றதையும் பாருங்க. நான் டெய்லி 1 ஹவர் வேலை பார்க்குறேன், ஏன்னா புதுசு புதுசா அந்த வேலையெல்லாம் வந்துருக்குன்னா அதுல போய் ஆட்டோமேஷன் பண்ண முடியாது. அந்த ஒரு மணி நேரம் வேலை டெய்லி திரும்ப திரும்ப அதே ஆக்டிவிட்டி பண்றேன். ஆக்டிவிட்டி 1 அதுதான், ஆக்டிவிட்டி 2 அதுதான், ஆக்டிவிட்டி 3 அதுதான், ஆக்டிவிட்டி 4 அதுதான், ஆக்டிவிட்டி 700 அதுதான், ஆக்டிவிட்டி 701 அதுதான் அப்படின்னு சொல்லி ஒரு ஆக்டிவிட்டி 701 ஆக்டிவிட்டி பண்ணீங்க அப்படின்னாச்சுன்னா திரும்ப திரும்ப பண்றது வேஸ்ட். அப்பதான் நீங்க ஆட்டோமேஷன் பில்ட் பண்ணணும். பில்ட் பண்றதுக்கு விசுவல் பேசிக் அப்படின்றத லேர்ன் பண்ணணும். அதுக்கு என்னோட வீடியோ பார்த்தீங்கன்னா நான் விசுவல் பேசிக் என்ன கொடுக்குறேன், எப்படி கொடுக்குறேன், எப்படி கோபைலட் யூஸ் பண்ணி அந்த விசுவல் பேசிக் கத்துக்கிறேன் அப்படின்றதும் உங்களுக்கு வீடியோ அப்பப்போ போட்டுட்டே இருப்பேன், பார்த்து தெரிஞ்சுங்க. அந்த விசுவல் பேசிக் விபிஏன்றது விசுவல் பேசிக் ஃபார் அப்ளிகேஷன்ஸ், விசுவல் பேசிக் ஃபார் எக்ஸல் அப்ளிகேஷன், விசுவல் பேசிக் ஃபார் வேர்ட் அப்ளிகேஷன், விசுவல் பேசிக் ஃபார் பவர் பாயிண்ட் அப்ளிகேஷன் அப்படின்னு அர்த்தம். ஸோ விசுவல் பேசிக் ஃபார் எக்ஸல் அப்ளிகேஷன்ஸ் அப்பப்போ வீடியோ போட்டிருக்கேன், நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இப்போ புதுசா விசுவல் பேசிக் ஃபார் பவர் பாயிண்ட் அப்ளிகேஷன் அப்படின்றத போட்டிருக்கேன். அந்த டீடைல் வீடியோ இந்த டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ, டேக் கேர், பாய்.